जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंदा जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंदा जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंदा जय गौर भक्त वृंदा चैतन्य की चैतन्य महाप्रभु की श्रील प्रभात की श्री गुरुदेव की पिताय गौर प्रेमानंदे हरि हरि हरे कृष्णा 8.51 ஓகே எல்லாரும் மாதா நீங்க தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும் ராதேவாசி ஆச்சே சதா व्रजेंद्र नंदना राधेवासी आसे सदा व्रजे नंदना श्री गोविंद देवा नाम साक्षात बदना श्री गोविंद देवा नाम साक्षात मदना அந்த சிம்மாசனத்தில் நந்த மகாராஜரின் மகன் அமர்ந்துள்ளார். அவரே தெய்வீக மன்மதனான ஸ்ரீ கோவிந்த தேவர். கோவிந்த தேவரை பூஜிக்கிறோம். ஓகே, அதான் அபிதேயம். பிரயோஜனம் வந்து கோபிநாத், சம்பந்தம் வந்து மதன மோகன். ஓகே, கலாவதி மாதாஜி 8.52 படிக்கிறோம். சரிங்களா? 52 வீட்டில் போட்டுக்கோங்க. எல்எஸ் மாதாஜி நீங்கள் தான் படிக்கணும். அடுத்ததும் 52 நீங்கள் படிச்சுங்க. 2 ஸ்லோகம் படிக்கலாம். ராஜா சேவா ஹயாதாக விசித்திர பிரகாரா ராஜா சேவா ஹயாதாக விசித்திர பிரகாரா दिव्य सामग्री दिव्य वस्त्र अलंकार திவ்ய சாமாகிருதி வஸ்திர அலங்கார. அங்கே கோவிந்தருக்கு பலதரப்பட்ட ராஜ சேவைகள் ஆற்றப்படுகின்றன. அவருடைய ஆடைகள், ஆபரணங்கள், உபகரணங்கள் என அனைத்தும் திவ்யமானவை. சகஸ்ர சேவகா சேவா கோரே அனுக்ஷணா சகஸ்ர சேவகா சேவா கரே அனுக்ஷணா சகஸ்ர வதனே சேவா ந ஜா வர்ணனா சகஸ்ரவதனே சேவா நாஜாயா வர்ணன. கோவிந்தரின் அந்த கோயிலில் ஆயிரக்கணக்கான சேவகர்கள் பக்தியுடன் பகவானுக்கு எப்போதும் சேவை செய்கின்றனர். ஆயிரக்கணக்கான வாய்களை கொண்டும் அந்த சேவையினை விவரிக்க இயலாது. வீட்டில் படுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான சேவைகள் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதனால கிருஷ்ணருக்கு எதுவுமே பஞ்சம் கிடையாது. சேவைகளுக்கு பஞ்சம் கிடையாது. ஒப்பலையன்ஸ் அவருடைய செல்வங்களுக்கு பஞ்சம் கிடையாது. நம்ம எதுக்கு பண்ணுறோம்னா நம்மளுடைய நன்மைக்காக என்ன பண்ணுறோம், நமக்கு சேவ் பண்ணுறோம். பிருந்தா மாதாஜி நீங்கள் படிங்க 54. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சேவாராத்யக்ஷ ஸ்ரீ பண்டித ஹரிதாசா சேவாரா அத்யக்ஷ ஸ்ரீ பண்டித ஹரிதாசா தாராஜஷா குண சர்வா ஜகதே பிரகாஷா தாராஜஷா குண சர்வ ஜகதே பிரகாஷா. ஸ்ரீ ஹரிதாச பண்டிதர் அந்த கோவிலின் முக்கிய சேவகராக இருந்தார். அவருடைய குணங்களும் புகழும் உலகம் முழுவதும் அறியப்பட்டதாகும். பொருளுரை ஸ்ரீ ஹரிதாச பண்டிதர் கதாதர பண்டிதரின் சீடரான ஸ்ரீ அனந்த ஆச்சாரியாரின் சீடராவார். அனந்த ஆச்சாரியர் சீடர், அவருடைய சீடர் ஹரிதாஸ் பண்டிதா. அவர் அங்கே கோயிலில் இருக்கிறார். ஓகே, சீஃப் சொல்லிட்டார். சுஷீலா சகிஷ்ணு சாந்தா பதான்ய கம்பீரா சுஷீலா சகிஷ்ணு சாந்தா சுஷீலா சகா விஷ்ணு சாந்தா வதன்ய கம்பீரா மதுர வச்சனா மதுர சேஷ்டா மகாதீரா மதுர வசன மதுர சேஷ்டா மகாதீரா. அவர் கண்ணியமானவர், பொறுமைசாலி,
அமைதியானவர், தாராள மனமுடையவர், கம்பீரமானவர், வார்த்தையில் இனிமையானவர், முயற்சியில் மிகவும் நிதானமுடையவர். இதெல்லாம் அவருடைய கேரக்டர். ஒரு பக்தருக்கு என்னென்ன குணங்கள் இருக்கோ அது எல்லாம் ஒரு நிரம்பி வழிஞ்சிட்டு. ஓகே, இப்போ அடுத்தது படிக்கலாம். 56 8.56 ஈஸ்வரி மாதாஜின்னா 8.56 படிக்கிறோம். பிரபு நான் வெளியில இருக்கேன் பிரபு, புக்கு கையில கேட்டுட்டே இருக்கேன் பிரபு. சரி, ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஓகே, பிருந்தா மாதாஜி படிங்க. 56 ஷபாரா சமானா கர்த்தா கரேன சபாரா ஹிதா சபாரா சமான கர்த்தா கரண சபார ஹிதா சிதா கௌட்டில்ய மாத்சர்ய ஹிம்சா ராஜானே தாரசிதா கௌடல்ய மாத்சர்ய ஹிம்சா இன்சானா ஜானே தாரசிதா. தாராசிதா. அவர் அனைவருக்கும் மரியாதை அளித்து அனைவரின் நன்மைக்காக பயனாற்றினார். ராஜதந்திரம், பொறாமை, இம்சை ஆகியவை அவரது இதயம் அறியாதவை ஆகும். அவர் கிடையாது. ஓகே, இந்த ஜெலஸ்னா என்னது? என்வி, ஹிம்சா. ஹிம்சா வந்து இது மாச்சரியா. ஓகே, மாச்சரியானா ஜெலசி, ஹிம்சானா என்வி. என்விக்கும் ஜெலஸுக்கு என்ன வித்தியாசம்? என்வி பொறாமை தானே. மாதாஜி நீங்கள் வீட்டில் படுக்கோங்க, அடுத்த மலையாளம் படிக்கட்டும். என்விக்கும் ஜெலஸுக்கு என்ன வித்தியாசம் பார்க்குறோம். 2 வித்தியாசம் இருக்குது ஆக்சுவலாக. பொறாமை மாச்சரியம், ஜெலஸ் வந்து அதுவும் பொறாமப்படுதா இல்லையா? இங்கிலீஷில் டிஃப்ரென்ஸ் என்வி ஜெலஸ். மலையாளம் படிங்க தான் படிக்கணும். 57 ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. 57 கிருஷ்ணே ராஜே சாதாரண சத்குண பஞ்சசா கிருஷ்ணநேரஜே சாதாரண சத்குண பஞ்சாஷ சேஷபாகுணேரதாரா சரீரே நிபாசா சேஷவகுணேரதார சரீரே நிவாச. பகவான் கிருஷ்ணரின் 50 குணங்கள் அனைத்தும் அவரது உடலில் ஏற்றிருந்தன. பொருளுரை: பக்தி ரசாமிருத சிந்துவில் ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீக குணங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவற்றில் 50 குணங்கள் அடிப்படையானவை. அயம் நேதா சுரம் யாந்த வித்யார்த்தி. அக்குணங்கள் அனைத்தும் சிறிய அளவில் ஸ்ரீ ஹரிதாச பண்டிதரின் உடலில் இருந்தன. ஒவ்வொரு உயிர்வாழியும் பரமபுருஷ பகவானின் அம்சம் என்பதால் கிருஷ்ணருடைய அந்த 50 நற்குணங்களும் உண்மையில் ஒவ்வொரு உயிர்வாழியிலும் குறுகிய அளவில் இருக்கின்றன. ஜட இயற்கையுடனான அவரது தொடர்பின் காரணத்தினால் இக்குணங்கள் கட்டுண்ட ஆத்மாவில் வெளிப்படுவதில்லை. ஆயினும் ஒருவன் தூய்மையான பக்தனாக மாறும்போது அவை அனைத்தும் தாமாகவே வெளிப்படுகின்றன. இது கீழே கொடுக்கப்படும் ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகத்தில் 5.18.12 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. என்னது ஜெலஸ்? என்னது சொல்லு. Fearing they might lose interest in you, take the attention from relationship. Envy is a 2% dynamic. Something someone else possesses. Duryodhanan பாண்டவர்கள் பொசஸ் பண்ணாங்க. he is envious. Duryodhana is envious. Jealousy na 3% dynamic come. It involves fear of losing something to another person, creating a sense of competition. ரெண்டு பேர் தான் பாவம். envy அந்த மாதிரி. ஜலசினா இப்படிதான் வந்து இப்ப துரியோதனன் என்னோட ராஜ்யத்தையும் எடுத்துருவான்னு சொல்லி ஜலஸ் வந்தது. சரி, தமிழ்ல என்ன போட்டுருக்காங்க மாதாஜி? அந்த முந்தின ஸ்லோகத்துல பிருந்தா மாதாஜி தான் படிச்சாங்க நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், பிருந்தா மாதாஜி நீங்க தான் படிச்சீங்கன்னு நினைக்கிறேன். முந்தின 56 அதுல மாச்சரியம் என்ன போட்டிருக்காங்க? மாச்சரியத்துக்கு மாதாஜி ஒரே நிமிஷம் அப்படி படிக்காதீங்க. வேர்ட் மீனிங் படிங்க. மாச்சரியா அது வேர்ட் என்ன மீனிங் போட்டு பாருங்க. பொறாமையா? சரி, அதுக்கு அடுத்து ஹிம்சா. அதான் பிரபு ராஜதந்திரம், பொறாமை,
பொறாமை, இம்சை. இல்ல இல்ல வேர்ட் வேர்ட் மீனிங் போனீங்க மாதாஜி, உங்களுக்கு தெரியலையா? வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் இருக்கு. பொறாமை. மாச்சரியம் வந்து பொறாமை. அது ஹிம்சா என்ன பண்றது? பொறாமை பிரபு. ஹிம்சா ஹிம்சைனே போட்டிருக்கான். ஆமா ஆமா பிரபு. சரி, டிப்ளமேட்டிக் வந்து ராஜேந்திரம், அது புரிஞ்சிச்சு. ஹிம்சா ஹிம்சைனே போட்டிருக்கேன். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஓகே ஓகே, சரி நம்ம அடுத்தது போகலாம். ஸோ ரெண்டுமே வித்தியாசம் இருக்குது, என்விஎஸ்க்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. மலையாள சபை படிங்க, அடுத்தது படிங்க, 58 படிங்க. யஸ்யாஸ் பக்தி பகவத் கிஞ்சனா. ஹரே கிருஷ்ணா பிரபு படிங்க. யஸ்யாஸ்தி பக்திர் பகவத் கிஞ்சனா சர்வை குணைஸ்தத்ர சமாசதே சூரஹ. சர்வைர் குணைஸ்தத்ர சமாசதே சூரஹ. हराभक्तस्य गुणो महद्गुणा. मनोरथेन सति दावतो महिः. படிங்க பிரபு. கிருஷ்ணரின் மீதான அசையாத பக்தி தொன்றினை தன்னகத்தை கொண்டவனுக்கு கிருஷ்ணர் மற்றும் தேவர்களின் நற்குணங்கள் அனைத்தும் நிரந்தரமாக வெளிப்படுகின்றன. ஆனால் பரமபுருஷ பகவானிடம் பக்தி இல்லாதவனிடம் எந்த ஒரு நற்குணமும் இருப்பதில்லை. ஏனெனில் அவன் பகவானின் வெளிப்புற அம்சமாக கருதப்படும் ஜடவாழ்வின் மனக்கற்பனையில் ஈடுபட்டு உள்ளான். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ பிரபு. ஸோ அதனால் பக்தனாக இல்லாமட்டு எந்த விதமான நல்ல குணம் கிடையாதுன்றாங்க. ஓகே, அதனால் நம்ம வந்து கிருஷ்ணனுக்கு உறவுனால கிருஷ்ணனுக்கு வந்த பிறகு எவ்வளோ கெட்ட குணங்கள் போயிருக்குன்னு பார்க்கணும். ஓகே, நிறைய விதமான பேட் ஹேபிட்ஸ் நம்மள்ட்ட போயிடுச்சு. நான் இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகலை. ஓகே, இப்படி பெர்ஃபெக்டாக எல்லா விதமான நல்ல குணங்களும் நமக்கு வந்துடும். ஓகே, இப்போ 59 கலாவதி மாதாஜி 59 படிங்க. பண்டித கோஷாயா சிஷ்ய அனந்தாச்சாரியா. शिष्य अनंतासाध्य कृष्ण प्रेममया धनो उदार सर्वार्या. प्रेमे मया धनो उदार सर्वार्य. கொஞ்சம் சத்தம் மெதுவாக கேட்குது, கொஞ்சம் பக்கத்தில் தூங்குங்க. பொருளுரை. அனந்த ஆச்சாரியார் கதாதாரரின் சீடர் ஆவார். அவரது உடல் எப்போதும் கிருஷ்ண பிரேமையில் மூழ்கி இருந்தது. தாராள மனம் கொண்ட அவர் எல்லா விதத்திலும் முன்னேறியவராக இருந்தார். தாஹரானந்த குணா கே கரு பிரகாஷா. தாரா அனந்த குணே ஹே கரு பிரகாஷா. தாரா பிரியா சிஷ்யா இஹா பண்டித ஹரிதாசா. தாரா பிரியா சிஷ்யா இஹா பண்டித ஹரிதாசா. படிங்க மாதாஜி. அனந்த ஆச்சாரியார் எல்லா நற்குணங்களின் இருப்பிடம் ஆவார். அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை யாராலும் அளவிட முடியாது. பண்டித ஹரிதாசர் அவரது பிரியமான சீடர் ஆவார். பொருளுரை. ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் தன் அனுபாஷ்ய உரையில் எழுதுகிறார். ஸ்ரீ அனந்த ஆச்சாரியார் சைதன்ய மகாபிரபுவின் நித்திய சகாக்களில் ஒருவர். முன்பு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரத்தின் போது அனந்த ஆச்சாரியார் 8 கோபியர்களில் ஒருத்தியாக சூதேவியாக இருந்தார். இது கௌர கணோத்தேசி தீபிகாவில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. அனந்தாச்சாரியா கோசாமி ஏஷு தேவி புரா விரஜை. அனந்த ஆச்சாரிய கோசாமி முன்பு விரஜத்தில் விருந்தாவனத்தில் சூதேவி கோபியாக இருந்தார். புருஷோம சேத்திரத்தில் ஜெகநாதபுரியில் கங்கா மாதா மடம் என்று அறியப்படும் ஒரு மடம் உள்ளது. அது அனந்தாச்சாரியாரால் நிறுவப்பட்டதாகும். கங்கா மாதா மடத்தின் சீட பரம்பரையில் அவர் வினோத மஞ்சரியாக அறியப்படுகிறார். அவருடைய சீடர்களில் ஒருவர் ஹரிதாச பண்டித கோசாமி. அவர் ஸ்ரீ ரகு கோபாலர் மற்றும் ஸ்ரீ ராசமஞ்சரி என்றும் அறியப்படுகிறார். அவருடைய சிஷ்யான லட்சுமி பிரியா புடியா மன்னரின் மகளான இளவரசி கங்கா மாதாவின் தாய்வழி அத்தையாவாள். கங்கா மாதா ஜெய்ப்பூரின் கிருஷ்ண மிஸ்டரிடமிருந்து ஸ்ரீ ரசிகராயர் என்னும் பெயர் கொண்ட விக்கிரகத்தினை கொண்டு வந்து அவரை ஜெகநாதபுரியில் சர்வபாமரின் இல்லத்தில் பிரதிஷ்டை செய்தார். ஸ்ரீ அனந்த ஆச்சாரியாரின் பரம்பரையில் 5வது தலைமுறை சீடராக இருந்தவர் ஸ்ரீ வனமாளி. 6வது தலைமுறையில் ஸ்ரீ பகவான் தாசர் என்ற வங்காளர் இருந்தார்.
7வது தலைமுறையில் ஒரிசாவைச் சேர்ந்த மதுசூதன தாசர் இருந்தார். 8வது தலைமுறையில் நீலாம்பர தாசர் இருந்தார். 9வது தலைமுறையில் ஸ்ரீ நரோத்தம தாசர் இருந்தார். 10வது தலைமுறையில் பீதாம்பர தாசர் இருந்தார். 11வது தலைமுறையில் ஸ்ரீ மாதவ தாசர் இருந்தார். 12வது தலைமுறையை சார்ந்த சிடர் தற்போது கங்கா மாதா மடத்திற்கு பொறுப்பாளியாக உள்ளார். ஹரே கிருஷ்ணா. தெரியல போனோம்ல சர்வம் கங்கா மடா இது சர்வப்பட்ட கங்கா மடாமா சர்வப்பட்டாச்சாரியர் அது காட்ட இடம் தானே. அதான் சொல்றாங்க. ஓஹோ, அது கம்பீரா கிடையாதுல்ல. கம்பீரா வந்து கம்பீரா சைத்தன்ய மகாபிரபு இது. சைத்தன்ய மகாபிரபு கரெக்ட். ஓகே ஓகே. கங்கா மட் அந்த இது ஸ்வேதா கங்காக்கு சைடுல உடனே ஒரு சின்ன ஆமாமா கரெக்ட் சின்னதா கரெக்ட் கரெக்ட். ஆமாமா இது உள்ள போய் பார்த்தோம். நீங்க அங்க இருந்தா கூட்டி இருந்தது கேட்டா. அப்புறம் ஆமா சைத்தன்ய மகாபிரபுவோட பெரிய இது ஆப்போசிட் இருந்துச்சு. இதெல்லாம் இருந்ததுல்ல டிடிலாம். டிடி கிராமம்ல உள்ள பூட்டி இருந்தாங்களா? இந்த டிடிஸ் பூட்டி இருந்தாங்க. அந்த ராதா என்ன சொல்றாங்க? ராதா இங்க ராதா இருக்கு. ரசிகராயா. Oh, Ganga Mata brought Rasikiraya from Krishna Mishra of Jaipur. Sarvamama. Oh, house of Sarvamama. In Jagannathpuri. Oh, Sarvamata சொல்லி வீடு கங்கா மட்டுக்கிறது. ஓகே, அவருடைய வீட்டில் வந்து கங்கா மாதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரசிகராயன்றவர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இல்லை பாருங்க, அது முன்னால் பாருங்க. அதுதான் ஒன் ஆஃப் டிசபிள் பாஸ் ஹரிதாச பண்டித கோஸ்வாமி, who is also known as Raghu Gopala and ராசா மஞ்சரி. அவங்களுடைய டிசபிள் லக்ஷ்மி பிரியா தான் கங்கா மாதாவுடைய அத்தை. இவங்க பிரின்ஸ் ஆக்சுவலா கிங் ஆஃப் புட்டியா. ஸோ அவங்க வரும்போது அங்கேருந்து எடுத்துருக்காங்க, ஒரு இதை எடுத்து டிடி எடுத்துட்டாங்க கரெக்டாக, அதை இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. அது ரசிகராயா. இப்போ அந்த டிடி தான் அங்கே இருக்காங்க. ஸோ 5th ஜென்ரேஷன் ஆஃப்டர் அந்த ஸ்ரீவனமாளி. இப்போ கங்கா மாதாவுக்கும் அனந்தாச்சாரிக்கு என்ன சம்பந்தம்? ஓ, இந்த மடத்தை வந்து சொல்கிறார் இல்லையா, கங்கா மாதா மடம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஹரிதாஸ் பண்டிதோடைய டிசிபிள் தான் லக்ஷ்மி பிரியா இல்லையா? வாஸ் மெட்டர்னல் ஆண்ட் ஆஃப் கங்கா மாதா. ஓ, ஓகே 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 ஓகே. ஸோ இந்த பேர் கங்கா மாதா மடம், ஆனால் கங்கா மாதாங்கிறது அந்த பரம்பரை வரல கரெக்டா. கங்கா மாதா வந்து ஒரு டிடி கொடுத்துருக்காங்க. கங்கா மாதா டிடி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய நெஃப்யூ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹரிதாஸ் பண்டிதோடைய சிஷ்யராக இருக்கிறாங்க. லக்ஷ்மி பிரியா அவங்க வந்து ஹரிதாஸ் பண்டிட்டுடைய சிஷ்யராக இருக்காங்க. ஓகே, இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி. ஓகே, அடுத்தது போகலாம். அது நீ தான் படிக்கணும் வச்சிருக்கியா? படிக்க சரி, சாதனை படியா. चैतन्य नित्यानंदे धारा परम विश्वासा चैतन्य नित्यानंदे धारा परम विश्वासा चैतन्य चरिते धारा परम उल्लासा चैतन्य चरिते धारा परम उल्लासा Pandita Haridasa had great faith in Lord Chaitanya and Nityananda. Therefore, he took great satisfaction in knowing about their pastimes and qualities. Qualities. சரி, இதில் யாரெல்லாம் நான் கங்கா மட் போயிருக்கீங்க? எல்எல்சி மராஜ் நீங்கள் போயிருக்கீங்களா? கங்கா மட் போயிருக்கீங்களா? புரியல. சரி சரி, ஓகே மேடம், வீட்டில் போட்டுங்க. பிருந்தா மராஜ் நீங்கள் போயிருக்கீங்களா? பிருந்தா மராஜ் ஜெகநாதபுரியில இருக்கு. ஆமா, புரியல. ஜெகநாதபுரி தான் கரெக்ட். சரி, ஓகே. விருந்தாவன் மதுரா இங்க தான் போயிருக்கேன். ஓ, நீங்க பூரி போனதே இல்லையா தெரியும்? இன்னும் போகல. ஓ சரி, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. பிருந்தா மாதாஜி மலையாளம் நீங்க போயிருக்கீங்களா? இந்த ஜெகநாத இது கங்கா மட்டை வீட்டில் இருக்கீங்க மாதாஜி? அரேபிக் சாப்பிட்றப்போ போன பத்தி ஞாபகம் இருக்கு. எப்போ போனாங்க என்ன கரெக்டா தெரியல. போயிருக்கோம் நினைக்கிறேன். ஆனால் சரியா ஞாபகம் இருக்கு. சில இடம்லாம் விட்டாங்க. ஓகே, உங்க சரி ஞாபகம் இருக்கு. ஆனா ஓ சரி, ரைட், ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.
இவன் கலாவதி மரம் நீங்கள் போயிருக்கீங்களா கங்கா மட்டுக்கு? போயிருக்கேன் பிரபு. போயிருக்கீங்களா? சரி. இது வந்து சர்வமட்டாசுடைய வீடு இல்லையா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் தான் ஆக்சுவலாக. 6 ஆமாம் 6 ஹேண்ட் கான்பார்ட் இல்லையா? கரெக்டு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சத்புஜா. சத்துனா 6 சத்புஜா 6 கை. ஓகே சரி அடுத்து படிக்கலாம். அந்த இடத்துல போய் கொஞ்சம் உட்காந்து இது கீர்த்தனம் கூட பண்ணேன் பிரபு. பண்ணீங்களா? கங்கா மடம் கரெக்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அதுவும் ஆக்சுவலாக. அதுக்கடுத்து கம்பீரா வரும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து கம்பீரா தானே? கம்பீரா இல்லையா? கம்பீரா முடிச்சுட்டு நம்ம ஹரிதாஸ் தாக்கூருடைய சமாதி இஸ்கான் இருக்கு. பக்திவேதாந்த தாக்கூர் பஜன் குட்டி அதான் இஸ்கானு. அப்புறம் ஹரிதாஸ் தாக்கூர் கரெக்டா? அதுக்கடுத்து பீச். ஆமாம் தோட்டா கோபிநாத். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து சரோவர் வரும்ல இந்திரதம் சரோவர். இது இல்லை ஃபர்ஸ்ட் சரோவர் தானே வரும். ஜெகநாபுரி கோயிலை தாண்டோன்னா என்ன ஒரு சரோவர் தானே வரும் கரெக்டா? ஸ்வேதா கங்கா. அதுக்கடுத்து அதெல்லாம் வரும். ஸ்வேதா கங்கா வந்தோடனே கங்காவட் சைட்லே. ஆமாம் அதுக்கடுத்து ஆப்போசிட்ல கம்பீரா. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் இஸ்கானு ஹரிதாஸ் தாக்கூர். ஆமாம் பீச். இந்த சைடு போனா பீச், அந்த சைடு போனா தோட்டா கோபிநாத். அந்த சைடு 1 கிலோமீட்டர் போனா தோட்டா கோபிநாத். இந்த சைடு போனா பீச். அடுத்த பட்சம் நீ படிச்சேன். வைஷ்ணவேனா குணகிராஹி நான் தேக்கையா தோசா 62. எத்தனையா? काया मनोवाक्य करे वैष्णव संतोष. Translation. He always accepted the good qualities of Vaishnavas and never found fault in them. He engaged his heart and soul only to satisfy Vaishnavas. But it is a qualification of the Vaishnava that he is a Adosadarshi. He never sees others' fault. First point பாருங்க. அதோசதர்ஷினா அடுத்தவங்களுக்கு குற்றங்களை பார்க்கவே மாட்டாராம். கேரா வைஷ்ணவர். இதை நம்ம கற்றுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியும். நான் கற்றுக்க ட்ரை பண்ணோம். ஓகே அடுத்தவங்கள்ட்ட என்ன நல்லது இருக்கோ அதை மட்டும் தான் பார்ப்பான வைஷ்ணவர். ஓகே He never sees others' fault. Of course, every human being has both good qualities and faults. Therefore, it is said, Sajjana gunam icchanti dosham icchanti pamara. Everyone has a combination of fault and glories. But a Vaishnava, a sober man, accepts only the man's glories, not his faults. For the flies seek souls. For the flies seek souls, whereas honeybees seek honey. Haridasa Pandita never found fault with the Vaishnava, but considered only his good qualities. ஸோ அன்னப்பறவை பண்ணது இல்லையா? அந்த மாதிரி பாலை மொத்தம் எடுத்துட்டு தனியாக விட்டுறது இல்லையா? அதே மாதிரி நல்ல குவாலிட்டிஸ் மொத்தம் எடுத்துட்டு கெட்ட குவாலிட்டிஸ் எடுத்துக்கிறது. ஹனிக்கு போகுது. ஓகே அடுத்து இன்னொன்று படிச்சது. நிரந்தரா சுனேத ஹோ சைத்தன்ய மங்களா தாஹார பிரசாதே சுனேனா வைஷ்ணவ சகலா. Translation is always hear the reading of Sri Chaitanya Mangala and all other Vaishnavas used to hear it by his grace. ஹரிதாஸ் பண்டித் வந்து எப்பயுமே சைத்தன்ய மங்களா தான் கேட்டே இருப்பாராம். இது பண்டித் ஹரிதாஸ் பண்டித் போட்டுருக்கு. தாக்கூர் ஆமாம். கதாயா சபா உஜ்வலா கோரே ஜேன பூர்ணச்சந்திரா கதாயா निज गुणामृते भादाया वैष्णव आनंदा. ट्रांसलेशन पढ़िए अभी. Like the full moon, he illuminated the entire assembly of Vaishnavas.
By speaking Sri Chaitanya Mangala and by the nectar of his qualities, he increased their transcendental bliss. Transcendental bliss. அதனால் அவர் வந்து எப்பயுமே இந்த சைத்தன்ய மங்களா படிக்கும்போது வைஷ்ணவர்களுக்கு நிறையா மகிழ்ச்சியை தரார். ஓகே சரோஜா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா சத்யா மாதாஜி. 8.65. ஓகே சத்யா மாதாஜி. ஓகே ஓகே அடுத்தது இன்னொரு பிரச்சனை ஹரணி. தேஹோ அதி கிருபா கோரி அஜ்ஞா கோயிலமோரே गौरांगेरा शेषलीला वर्णिभारधारे. By his causeless mercy, he ordered me to write about the last pastimes of Sri Chaitanya Mahaprabhu. So Antyalila இல்லையா? Antyalila சொல்லியிருக்கிறான். சரோஜா மாதாஜி 66 படிக்க முடியுமா உங்களால? படிக்கிறேன். 66 काशीश्वरा गोसाईरा शिष्य गोविंद गोसाई. काशीश्वर गोसाईरा शिष्य गोविंद गोसाई. गोविंदेर प्रिया सेवका तारा समनानी. गोविंदेर प्रिय सेवका தாரா சமனானி. பிருந்தாவனத்தில் பகவான் கோவிந்தரின் சேவையில் ஈடுபட்டிருந்த பூஜாரியான கோவிந்த கோசாய் என்பவர் காசீஸ்வர கோசாயின் சீடர் ஆவார். கோவிந்த விக்கிரகத்திற்கு அவரை விட பிரியமான சேவகர் யாரும் இல்லை. பொருளரை படிக்காஜி. படிங்க மாதாஜி. ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் தமது அனுபாஷ்ய உரையில் எழுதுகிறார். காசீஸ்வர கோசாய் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் காலத்தில் அவருடன் ஜெகநாதபுரியில் வாழ்ந்தவர். காசீஸ்வர பண்டிதர் என்றும் அறியப்படக்கூடிய அவர் ஈஸ்வரபுரியின் சீடரும் காஞ்சி லாலாய் கானு என்னும் வம்சத்தை சார்ந்த வாசுதேவ பட்டாச்சாரியாரின் மகனும் ஆவார். அவருடைய குடும்ப பெயர் சௌதரி. அவருடைய சகோதரியின் மகன் ருத்ர பண்டிதர். அவர் சாதரா கிராமத்தில் உள்ள ஸ்ரீராமபுர ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 1 மைல் தொலைவில் அமைந்துள்ள வல்லபபுரத்தின் முதல் பூஜாரி ஆவார். அங்கே ராதா கோவிந்தர் மற்றும் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. காசீஸ்வர கோசாய் மிகவும் பலமான மனிதர் என்பதால் சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாதரின் கோயிலுக்கு செல்லும் போதெல்லாம் மக்கள் கூட்டத்திலிருந்து மகாபிரபுவை பாதுகாப்பது இவரது வழக்கம். இவருடைய மற்றொரு கடமை கீர்த்தனத்திற்கு பின்னர் பக்தர்கள் அனைவரும் பிரசாதம் விநியோகிப்பதாகும். வல்லபுரத்தில் அமைந்துள்ள இந்த கோயிலுக்கு ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் விஜயம் செய்துள்ளார். அச்சமயத்தில் காசீஸ்வரர் கோசாயின் சகோதரர் வழிவந்த ஸ்ரீ சந்திர சௌத்ரி என்ற சைவர் ஒருவர் அங்கு பொறுப்பாளியாக இருந்தார். வல்லபபுரத்தில் தினமும் 9 கிலோ அரிசி, காய்கறிகள் மற்றும் இதர உணவினை சமைப்பதற்கான நிரந்தர ஏற்பாடுகள் உள்ளன. கிராமத்திற்கு அருகில் விக்கிரகத்திற்கு சொந்தமான போதுமான நிலம் உள்ளது. சமைப்பதற்கு தேவையான அரிசி அங்கே விளைவிக்கப்படுகிறது. துரதிருஷ்டவசமாக காசீஸ்வர கோசாயின் சகோதர வம்சத்தினர் அந்த நிலத்தின் பெரும் பகுதியை விற்றுவிட்டனர் என்பதால் தற்போது விக்கிரக வழிபாடு பாதிக்கப்பட்டுள்ளது. பிருந்தாவனத்தில் பிருங்காரர் என்ற பெயரில் கிருஷ்ணனுடைய சேவகராக இருந்தவர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் லீலைகளில் காசீஸ்வர கோசாயாக அவதரித்தார் என்று கௌரகணோதேச தீபிகாவில் கூறப்பட்டுள்ளது. எம்முடைய இல்லற வாழ்வில் யாமும் சில நேரங்களில் வல்லபபுரத்தில் உள்ள இந்த கோயிலுக்கு விஜயம் செய்து மதிய நேரத்தில் பிரசாதம் ஏற்றுள்ளோம். இந்த கோயிலில் உள்ள ஸ்ரீ ராதா கோவிந்தர் மற்றும் கௌரங்காரின் விக்கிரகங்கள் அதி அற்புத அழகை கொண்டுள்ளனர். வல்லபபுரத்திற்கு அருகில் ஜெகநாதரின் அழகிய கோயிலும் உள்ளது. நாங்கள் சில நேரங்களில் இந்த ஜெகநாதர் கோயிலில் கூட பிரசாதம் ஏற்பது உண்டு. இந்த 2 கோயில்களும் கல்கத்தாவிற்கு அருகில் உள்ள ஸ்ரீ ராமபுர ரயில் நிலையத்திலிருந்து 1 மைல் சுற்றளவில் அமைந்துள்ளன. ஹரே கிருஷ்ணா. எப்படி போட்டு அட்டவணை போட்டு கொடுத்தாரு பாருங்க. ஸ்ரீ ராமபுரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கணும். 1 மைல் தூரத்தில் 2 கோயில் இருக்கு. ஏனாவது டெம்பிள் இருக்கு. வல்லபாபுரத்துலயும் இந்த காசீஸ்வரர் ஏற்படுத்திய இந்த கோயில் இருக்கு இல்லையா? ஆனா ஒரே ஒரு இதுதான் பிரபு, பாவம் அவங்க அந்த காசீஸ்வர கோசாயின் சகோதர வம்சத்துல அந்த நிலத்தை வித்துட்டாங்க இல்லையா? இல்ல அது வந்து எல்லாத்துலயும் நடக்குது மாதாஜி. இப்ப ஸ்ரீரங்கத்திலேயே பாத்தீங்கன்னா நிறைய வேலைகள்லாம் இருந்துச்சு. அது உண்மைதான் பிரபு, எல்லா இடத்துலயும் நடக்குது. எல்லா இடத்தையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அந்த கலியுகத்துடைய பிரபாவத்தில் இந்த மாதிரி நடக்குது. இது என்ன பண்ண முடியும், தடுக்கவே முடியாது. ஆக்சுவலாக இது கவர்மெண்டே பார்த்து நடந்தே வேற சொல்றாங்கல்ல பிரபு, அது கோயிலுக்கு சொந்தமான சொத்து வித்துட்டாங்க அப்படின்னு வரும். அந்த மாதிரி தான். கரெக்ட். தேங்க்யூ மேடம். ஸ்ரீராமபுரா ரயில்வே ஸ்டேஷன், இது வந்து வில்லேஜ் ஆஃப் சாத்தரா. ஓகே, இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம அடுத்து போகும்போது இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தா நல்லது. ஏன்னா மாயப்பூர் வரையும் போகிறோம் இல்லையா, கல்கட்டா பக்கத்தில் இருக்குது. ராதா கோவிந்தா சைத்தன்ய மகாபிரபு இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. கல்கட்டாலேருந்து நம்ம ஆழ்ந்த வீடு மாயப்பூராக தான் இருக்கும். ஸ்ரீராமபுரா ரயில்வே ஸ்டேஷன் சாத்தரா. ஸோ அது பக்கத்துலேயே ஜெயநாத் கோயில் இருக்குது. பிரபுபாதம் அங்கே போய் பிரசாதம் சாப்பிட்ருக்காரு. அதுதான் அதில் வந்து மிகப்பெரிய விஷயம். சரோஜா மாதிரி நீங்கள் 67 படிச்சிருங்க. ஜாதவாச்சாரியா கோஷா ஸ்ரீரூபேர சங்கி ஜாதவாசார்ஜ கோசானி ஸ்ரீரூபேர சங்கி चैतन्य चरिते देहो अधिबोडरंगी अधिबड़ारंगी चैतन्य चरिते देहो अधिबड़रंगी ஸ்ரீல ரூப கோஸ்வாமியின் சங்கத்தில் எப்போதும் இருந்த ஸ்ரீ யாதவாச்சாரிய கோசாய் பகவான் சைத்தன்யனின் லீலைகளை செவியுறுவதிலும் உரைப்பதிலும் மிகவும் உற்சாகம் கொண்டவராக இருந்தார். யாதவாச்சாரியா கோசாய். सत्या माता जी 8.68. ओके प्रभु. पंडिता गोसाई रा शिष्य बगुगर्भ गोसाई. पंडिता गोसाई बगुगर्भ गोसाई गौरगता बिनाहरा मुके अन्यनाई. गौरगता बिना आगा मुके अन्यानी नाई. पढ़ेंगे माता जी. भूगर्भ गोसाई. ओके. भूगर्भ गोसाई ए disciple of पंडित गोसाई. disciple of Pandita Gosani was always engaged to topics regarding Lord Chaitanya, knowing nothing else. Nothing else. Yes. பூகர்ப கோசாய் வந்து மிகப்பெரிய ஆச்சாரம். அவர் என்ன பண்றாரு, எப்பயுமே சைத்தன்ய பத்தி கேட்டே இருப்பார். இப்போ அடுத்து இன்னொரு ஸ்லோகம் படிச்சிருங்க சத்யா மாதாஜி 69. தாரா சிஷ்யா கோவிந்தா பூஜக சைத்தன்ய தாசா. त्यागा शिष्य गोविंदा पूज चैतन्य दासा. मुकुंदानंद चक्रवर्ती प्रेमी कृष्णदासा. मुकुंदानंद चक्रवर्ती प्रेम कृष्णदासा. Among his disciples were Chaitanya Dasa, who was a priestess of the Govinda. Priest of the Govinda deity. Priest of the Govinda deity. As well as Mukundananda Chakravarti and the great devotee Krishnadasa. ஓகே. ஸோ அவருடைய டிசிபிள் யார் பார்த்தீங்கன்னா சைத்தன்ய தாசா. அவர் வந்து கோவிந்த ரெட்டியுடைய பூஜாரி, முக்கியமான பூஜாரி. ஆசினி 8.70. ஓகே, 8.70. முகுதானந்த சக்கரவர்த்தி கிரேட் டிவோட்டி கிருஷ்ணதாசா. இந்த சக்கரவர்த்தி முகர்ஜி அப்படிலாம் சொல்லி பிராமணோட கம்யூனிட்டியில் வைப்பாங்க. ஓகே. ஸோ அவர்கிட்ட பிரபாத் போகும்போது சக்கரவர்த்தி முகர்ஜி அப்படின்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக பேசிகிட்டே வந்தாங்களாம். பிரபாத் தூக்கு கெட்டு போச்சுட்டார். அடுத்த நாள் ப்ரீச் பண்ண போனோம். நைட்டு ஃபுல்லாக பேசிட்டு கண்ணி அடிச்சுட்டு வந்துட்டு சக்கரவர்த்தி முகர்ஜி சக்கரவர்த்தி கத்தி பேசுகிறாங்களாம் லைட்டை போட்டு. பிரபாத் சொல்கிறார், தே ஆர் பிராமின்ஸ் அண்ட் தே ஆர் டூயிங் லைக் திஸ் அப்படின்றார். அவங்க வந்து இப்படி கலவரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி டைட்டில்லாம் வந்து சில பேர் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை கேஸ்ட் பண்ணி தானே டைட்டிலாம் வச்சுருந்தாங்க. எடுத்துகிட்டே ஆசை 8.70. ஓகே, அடுத்து படிக்கலாம்.
आचार्य गोचार्य शिष्य चक्रवर्ती शिवानंद आचार्य गोसाया शिष्य चक्रवर्ती शिवानंद वेरी नाइस निरवधि धारा चित्ते चैतन्य नित्यानंद निरवधि धारा चित्ते चैतन्य नित्यानंद Among the disciples of Anantacharya was Shivananda Chakravarti, in whose heart Lord Chaitanya and Nityananda constantly dwell. So Anantacharya our disciple வந்து சிவானந்த சக்கரவர்த்தி. ஓகே எப்பயுமே சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்தர் நினைச்சிட்டே இருப்பார். ஆராஜதா விருந்தாவனே வைசே பக்தகணா आराजता वृंदावने वैसे भक्तगणा சேஷலீலா சுனிதே சபாரா ஹொயிலமனா शेषलीला सुनते सपारा होइलमना. In Vrindavan there were also many great devotees, all of whom desired to hear the last pastimes of Chaitanya. இவங்க எல்லாம் ஆசை என்ன ஆசைன்னா சைத்தன்யனுடைய கடைசி அந்த பாஷ்யம் கேட்கணும் ஆசை. இன்னொரு ஸ்லோகம் படிச்சுட்டேன் 72 मोर अज्ञा कोरिला सोबे कारुण्य करिया मोर अज्ञा कोरिला सोबे कारुण्य करिया ता सबारा बोले लिखी निर्लज्जा होया ता सबारा बोले लिखी निर्लज्जा होया. By the mercy, all these devotees ordered me to write the last pastimes of Lord Chaitanya Mahaprabhu. Because of their order only, although I am shameless, I have attempted to write this Chaitanya Charitamrita. So, you read the Paraj, Krishna Sankara Goswami Maharaj. Perfect. Jai. To write about the transcendental pastimes of the Supreme Personality of Godhead is not only an endeavor. It's not an ordinary endeavor. It is not an ordinary endeavor. Unless one is empowered by the higher authorities or advanced devotees, one cannot write the transcendental literatures. For such literature must be above suspicion, or in other words, it must have none of the defects of conditioned soul, namely Brahma, Upalipsa, mistakes, Pramada, Karanapatava. Correct? Monal irukla Brahma, Upalipsa, Pramada, Karanapatava. Last time படிச்சோம் இல்லையா ஒரு கிளாஸ்ல படிச்சோம் அதனால தான் சொல்றாங்க இப்ப படி mistakes, illusion, cheating, imperfect sense perception. கொஞ்சம் கட்டிப்படி. The words of Lord Krishna and the disciplic succession that carries the orders of Krishna are actually authoritative. To be empowered to write transcendental literature is a privilege in which a writer can take great pride. As a humble Vaishnava, Krishnadasa Kaviraja Goswami, being thus empowered, felt much ashamed that it was he who has to narrate the pastimes of Lord Chaitanya Mahaprabhu. ஸோ இந்த மாதிரி அவங்க ஹம்பிளாக ஃபீல் பண்ணுறது வந்து நடிக்கிறது கிடையாது. ஆக்சுவலாக அது உண்மையாகவே இப்படி ஃபீல் பண்ணுறான். இந்த புழு இருக்கு இல்லையா அதை விட மோசமான நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணுவாங்க ஆச்சாரியர்கள். அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க உண்மையிலேயே நினைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி மகாராஜ் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து இதுக்கு எழுதுறதுக்கு அருகதையே கிடையாது. ஸோ எனக்கு ஆனால் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து சைத்தன்ய மகாபிரபு கொடுத்துருக்காருன்னு சொல்லி ஃபீல் பண்ணி எழுதுறாங்க. ஓகே எல்எஸ்சி மாதாஜி நீங்கள் தான் படிக்கிறீங்க 73. हरे कृष्ण. वैष्णवेराज्ञापाया चितते अंतरे वैष्णवेराज्ञापाशा सिन्दित अंतरे मतने गोपाले गेला आज्ञा मागी बारे मदन गोपाले गेला आज्ञा मागी बारे. வைஷ்ணவர்களின் கட்டளையை பெற்ற போதிலும் எனது இதயத்தில் ஒருவித இயக்கத்துடன் விருந்தாவனத்தில் உள்ள மதன மோகனர் அனுமதியிலிருந்து அவரது கோயிலுக்கு சென்றேன். ஒரு முறை ஒரு வைஷ்ணவன் எப்போதும்
குரு மற்றும் கிருஷ்ணரின் கட்டளையை பின்பற்றுகிறார். அவர்களது கருணையினாலேயே ஸ்ரீ சைதன்ய சரிதாமிர்தம் கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமியினால் எழுதப்பட்டது. இங்கே முன்னர் குறிப்பிடப்பட்ட எல்லா பக்தர்களையும் கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி தமக்கு உபதேசம் அளிக்கும் ஆன்மீக குருமார்களாக கருதினார். மதன கோபாலர் ஸ்ரீ மதன மோகன விக்கிரகம் சாக்ஷாத் கிருஷ்ணராவார். இவ்வாறாக அவர்கள் இருவரிடமும் அனுமதி பெற்றார். குரு கிருஷ்ணர் என இருவரின் கருணையும் பெற்ற போது அவரால் இந்த மாபெரும் இலக்கியமான ஸ்ரீ சைதன்ய சரிதாமிர்தத்தினை எழுத முடிந்தது. இந்த உதாரணத்தினை நாமும் பின்பற்ற வேண்டும். கிருஷ்ணரை பற்றி எழுத விரும்பும் ஒவ்வொருவரும் முதலில் ஆன்மீக குருவிடமிருந்தும் கிருஷ்ணரிடமிருந்தும் அனுமதி பெற வேண்டும். கிருஷ்ணர் ஒவ்வொருவரின் இதயத்திலும் வீற்றுள்ளார். ஆன்மீக குரு அவரது நேரடி வெளிப்புற பிரதிநிதியாவார். இவ்வாறாக கிருஷ்ணர் அந்த பகீக உள்ளும் புறமும் வீற்றிருக்கிறார். ஒருவர் முதலில் கண்டிப்பான ஒழுக்க நெறிகளை பின்பற்றியும் தினமும் 16 சுற்றுகளை ஜபித்தும் தூய பக்தராக மாற வேண்டும். வைஷ்ணவ தளத்தில் தான் உண்மையிலேயே இருப்பதாக ஒருவன் எண்ணும் போது அவன் ஆன்மீக குருவிடமிருந்து அனுமதி பெற வேண்டும். அந்த அனுமதியானது அவனது இதயத்தினுள் உள்ள கிருஷ்ணரிடமிருந்தும் உறுதி செய்யப்பட வேண்டும். அதன் பின்னர் அவன் மிகவும் உண்மையானவனாகவும் தூய்மையானவனாகவும் இருந்தால் அவனால் உரைநடை அல்லது செயலின் வடிவில் தெய்வீக இலக்கியங்களை எழுத இயலும். ஹரே கிருஷ்ணா. சரி, எவ்வளோ டீட்டெயிலாக போட்டிருக்காங்க பாருங்கள். புக்கு எழுதணும்னால என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டில் போட்டுருக்காங்க மாதாஜி. ஸோ ஃபஸ்ட்டு தூய பக்தனாக இருக்கணும். ரெகுலர் பிரின்சிபலாக ஃபாலோ பண்ணி 16 மாதங்கள் இப்போ சேன் பண்ணி அப்புறம் அவர் உண்மையிலே ஒரு வைஷ்ணவ பிளாட்ஃபார்ம் இருந்தாருன்னா அப்போ ஆன்மீக குருட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஓகே, அதுக்கப்புறம் கிருஷ்ணரை கன்ஃபார்ம் பண்ணணும். இங்கே மதன மோகன் என்ன பண்ணுவார், மாலையை கொடுப்பார் இவர் கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி சைதன்ய சரிதாமிர்தம் எழுதுறதுக்கு. ஸோ அவர் இதயத்திலேருந்து சொன்ன அவருக்கு உண்மையிலே அவர் சின்சியராகவும் பியூராகவும் தூய்மையாக இருந்தார்னா அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணலாம், அந்த ஆன்மீக நூலை எழுதலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, மிருதா மாதாஜி நீங்கள் தான் 74 படிக்கணும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தர்சன கோரி கொயிலோன் சரண வந்தனா தர்சனகாரி கொயிலோன் சரண வந்தனா गोसाई दासा पूजरी खरे शरण सेवना गोसानी दासा पूजरी करे शरण सेवना படிங்க. நான் மதன மோகனின் கோயிலை தரிசித்த போது பூசாரியான கோசாய் தாசர் பகவானின் திருவடிகளுக்கு தொண்டு புரிந்து கொண்டிருந்தார். நானும் பகவானின் திருவடிகளில் பிரார்த்தனை செய்தேன். அடுத்தது படிச்சுங்க. பிரபுரா சரணே ஜதி அக்ஞா மாகிலா பிரபுரா சரணே ஜதி அஞ்சனா மாகிலா பிரபு கந்தா ஹோயிதே மாலா கஷியா படிலா பிரபு கந்த ஹைதே மாலா கஷியா படிலா படிங்க மாதாஜி. நான் உத்தரவை வேண்டி பகவானிடம் பிரார்த்தனை செய்த போது அவரது கழுத்தில் இருந்த மாலை ஒன்று உடனடியாக கீழே விழுந்தது. பார்த்தீங்களா, அவர் மாலை விழுந்துச்சு இப்போ கீழே. ஓகே, இது அறிகுறி. ஓகே, இன்னொரு சொல்ல படிக்கலையா. சபா வைஷ்ணவ கணா ஹரித்வனி லீலா சபா வைஷ்ணவ கணா ஹரித்வனி திலா गोसाई दासाणी माला मोरा गेला दिला गोसाई दासा आणि माला मोरा कले दिला. இவ்வாறு நிகழ்ந்த உடனே அங்கிருந்த வைஷ்ணவர்கள் அனைவரும் ஹரிபோல் என்று முழங்கினர். பூசாரியான கோசாய் தாசர் மாலையை கொண்டு வந்து எனது கழுத்தில் அணிவித்தார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மலைவாசம் ஹரே கிருஷ்ணா. மலைவாசம் நீங்க படிங்க. ஆக்ஞாமாலா பிராண அமாரா கோயில ஆனந்தா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஆக்ஞாமாலா பிராண அமாரா கோயில ஆனந்தா. தாஹாணி
करिनो ये ग्रंथेरारंभ ताहाहे करिनो हे ग्रंथेर आरंभ படிங்க மாத்திரம் பகவானின் உத்தரவை சுட்டிக்காட்டும் அந்த மாலையை பெற்றதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியுற்றேன். அங்கேயே அப்பொழுதே என் நூலை எழுதும் பணியை துவங்கினேன். படிங்களா பிரபு? படிங்க மாத்திரம் பிரபு. ஏ கிரந்தா லேக்காயாமோரே மதன மோகனா ஏஹி கந்த லோகாயமோரே மதன மோகன ஆமாரல்லிகானா ஜேனா சுகேர பதனா ஆமார லிக்கன ஜேன சுகேர பதனா. படிங்க. உண்மையில் ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதம் என்னுடைய எழுத்து பணி அன்று, மாறாக ஸ்ரீ மதன மோகனரால் உரைக்கப்பட்ட ஒன்று. என்னுடைய பணி சொல்வதை சொல்லும் எலியை போன்றதாகும். பொருளுரை: இதுவே எல்லா பக்தர்களின் மனப்பான்மையாக இருக்க வேண்டும். பரமபுருஷ பகவான் ஒரு பக்தனை அங்கீகரிக்கும் போது அவனுக்கு புத்தியை கொடுத்து நிர்மத கடவுளின் திருநாட்டுக்கு எவ்வாறு திரும்பி செல்வது என்பதை அவரை வழிகாட்டுகிறார். இது ஸ்ரீமத் பகவத்கீதையில் 10.10 உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தேஷாம் சதத யுக்தானாம் வசதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே. எனக்கு அன்புடன் தொண்டு புரிவதில் இடையறாது ஈடுபட்டுள்ளவர்களுக்கு என்னிடம் வந்து அறிவதற்கு தேவையான அறிவை நானே வழங்குகிறேன். பகவானின் தெய்வீக அன்பு தொண்டில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு அனைவருக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் ஒவ்வொரு உயிர்வாழியும் சுயபதம் பகவானுடைய சேவனாக இருப்பது. பகவானின் தொண்டில் ஈடுபடுவது உயிர்வாழியின் இயற்கையான பணியாகும். ஆனால் வெளிப்புற சக்தியான மாயையின் தாக்கத்தினால் மறைக்கப்பட்டு அவன் அதனை மிகவும் கடினமான செயலாக நினைக்கின்றான். ஆயினும் அவன் தன்னை ஒரு ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் வைத்து அனைத்தையும் உண்மையுடன் செயல்படுத்தினால் அவனது இதயத்தினுள் உள்ள பகவான் உடனடியாக நமக்கு எவ்வாறு சேவை செய்வது என்பதில் அவனை வழிநடத்துகிறார். ததாமி புத்தி யோகம் தம். இந்த வழிகாட்டுதலை பகவானே வழங்குவதால் பக்தனின் வாழ்வானது பக்குவமடைகிறது. தூய பக்தனால் செய்யப்படுபவை அனைத்தும் முழுமுதற் கடவுளின் கட்டளையின் கீழ் செய்யப்படுபவையே. இவ்வாறாக இது ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதத்தின் ஆசிரியரால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவரால் எழுதப்பட்டவை அனைத்தும் ஸ்ரீ மதன மோகன விக்கிரகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் எழுதப்பட்டவை. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபு. இதே மாதிரி தான் பிரபுபாதம் சொல்லுவாங்க, இது என்னுடைய ரைட்டிங் இல்லை, இது கிருஷ்ணர் வந்து டிக்டேட் பண்ணி நான் எழுதுன்னு சொல்லுவாங்க. அதனால் பிரபுபாதர் பார்த்தீங்கன்னா அவருடைய புக்கை படிச்சுட்டே இருப்பார். சில பேர் கேட்டிருக்காங்க அவன்கிட்ட, ஏன் உங்கள் புக்கை நீங்கள் படிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் ஆதர் வந்து அவங்க புக்கை அவங்க படிக்க மாட்டாங்க. சொல்லுவார், இது நான் எழுதுனது இல்லை, இது கிருஷ்ணா எழுதுனது அப்படின்னு சொல்லுவார். அவர் டிக்டேட் பண்ண நான் வந்து பேரக் மாதிரி எழுதுனேன்னுவார். அதே தான் இங்கே சைத்தன்ய சரிதாமிரதத்தை பற்றியும் ஹரிதாஸ் தாக்கூர் சொல்கிறாங்க. இது மதன மோகன் தான் டிக்டேட் பண்ணுறாரு, நான் வந்து ஜஸ்ட்டு ரைட் தான் பண்ணியிருக்கேன். இந்த மதன மோகன் வந்து யாருடைய எந்த ரிலேஷன்ஷிப்பு ஆன்லைனில் சொல்லுங்கள். மதன மோகன் வந்து அதில் 3 விதமான ரிலேஷன்ஷிப் கிருஷ்ணாட்ட இருக்கு இல்லையா, அதில் எந்த ரிலேஷன்ஷிப் மதன மோகன்? 3 ரிலேஷன்ஷிப் தெரியுமா? பிரயோஜனா, அபிதயா, சம்பந்தனா இருக்கு இல்லையா? இதில் மதன மோகன் எந்த ரிலேஷன்ஷிப் கிருஷ்ணருக்கு? நமக்கு கிருஷ்ணர் மதன மோகனுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது என்னது யாருக்கு தெரியும்? சரோஜா மாதாஜி, காவதி மாதாஜி, பிருந்தா மாதாஜி, யாருக்குமே தெரியலையா? மியூட் எடுக்கல யாருமே? என்ன மாதாஜி? அபிதே நீங்க சொன்னீங்க, ஈஸ்வரி மாதாஜி. பிருந்தா மாதாஜி என்ன சொன்னீங்க? தெரியல. ஓகே. சரோஜா மாதாஜி? அதாவது அந்த காதல் அப்படிங்கிற அந்த இது எனக்கு வருமா பிரபு? இல்ல 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 அன்பான ஒரு இல்ல இல்ல எல்லாமே அன்புதான். தெரியல. தெரியல. இதுதான் பிருந்தாவன்ல வந்து முக்கியமா வந்து 7 கோயில் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் கோயில் முதல்ல இந்தியா விருந்தாவன் போனீங்கனாலே இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு தான் விருந்தாவன் போகணும். ஓகே, கொஞ்சமாக நமக்கு விருந்தாவன் பற்றி தெரியணும். விருந்தாவனில் வந்து கௌடிய வைஷ்ணவர்கள் நிறைய கோயில்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. அதுக்கு முன்னால் கோயில் வந்து அப்போ கிருஷ்ணர் வந்ததுக்கு மறைஞ்சிருச்சு. ராதா குண்டு ஷியாம குண்டே சைத்தன்யமாபுரம் சொல்லி கோஸ்வாமிலாம் இது பண்ணி தான் அதை ஏற்பாடு பண்ணாங்க. ஓகே, அதனால் இந்த கோஸ்வாமியுடைய வழிகாட்டுதல் பேர் தான் விருந்தாவனை பார்க்கணும். அதனால் விருந்தாவன் பார்க்க முன்னால்
அதில் என்னென்ன இடங்கள் இருக்குதுன்னு சொல்லி தியானம் பண்ணிக்கணும். ஓகே, இல்லை 7 முக்கியமான கோயில். ஃபஸ்ட்டு கோயில் மதனமோகன் கோயில். ஓகே, இது வந்து சனாதன கோஸ்வாமி நிறுவிய கோயில். ஓகே, இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு டெம்பிள். இது கௌடி வைஷ்ணவருக்கு வந்து முக்கியமான ஒரு திருத்தலம். இதில் பார்த்தீங்கன்னா கௌடி வைஷ்ணவோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நம்மளுடைய இதில் சம்பந்தம். கிருஷ்ணருக்கும் எனக்கும் நீ சொன்னதுதான், கிருஷ்ணருக்கும் எனக்கும் என்ன உறவு முறை இப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுவே தெரியாமல் நம்ம பக்தியில் முன்னேற முடியாது. ஓகே, இது சம்பந்தா டிடி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நீங்கள் அதுக்குள்ளே மறந்துட்டீங்க. சைத்தன்ய சரிதாமத்தில் படிக்கும்போது சம்பந்தா டிடி, அபிதயா டிடி, பிரயோஜன டிடிக்கெலாம் இது சொல்லி தான் ஆரம்பித்தோம் நம்ம சைத்தன்ய சரிதாமத்தே. ஏன்னா கௌடி வைஷ்ணவா ஃபஸ்ட்டு நம்ம இனிமேல் எந்திரிச்ச உடனே நம்ம என்ன பண்ணோம்? இந்த சம்பந்தா டிடின்னு நினச்சிக்கணும். அதுக்குள்ளே மந்திரத்தை சொல்லணும். என்ன மந்திரம்? ஏதாம் சுத்த பங்கோர் மச்ச வச்சபதாமோது ராதா மதன மோகனம். ஓகே, ரெண்டாவது திவ்ய தந்தானி கல்பத்ருமதஹ ஸ்ரீமத் ராதா சில கௌதி தேவோ பிரஸ்தாலிபி சேமதசம். அது மூணாவது ஸ்ரீமா ராசராசாரம்பி கர்ஷ வேணேஸ்வரி கோபி. ஸோ இந்த 3 கோயிலில் முதல் கோயில் மதனமோகன். ஓகே, இம்பார்ட்டன்ட். வைட கௌடி வைஷ்ணவம் 7 கோயில் இம்பார்ட்டன்ஸ். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து மதனமோகன். ரெண்டாவது வந்து ரூப கோஸ்வாமி நிறுவிய கோவிந்த தேவ் டெம்பிள். இதுவும் நம்ம நிச்சயம் பார்த்துருப்போம். இது பார்க்காம இருந்தால் வரக்கூடாது. ஓகே, இந்த 7 கோயிலை பார்க்காம வரக்கூடாது. ஏன்னா இது நம்ம டூர் இல்லை இன்டர்நெட் இல்லாட்டாலும் நம்ம தனியாக ஆட்டோ பிடிச்சி போயிடணும். ஏன்னா டூர் இன்டர்நெட்டில் வந்து இது பஸ்ஸெல்லாம் உள்ளே போகாது. இந்த இதுக்குள்ளே இது ஆட்டோ பிடிச்சி இந்த கோயிலை கவர் பண்ணும். ஓகே, ஸோ இந்த கோவிந்த தேவ் டெம்பிள் வந்து ரங்கநாத்ஜி இருக்காங்கல்ல, அது பக்கத்தில் இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், வெள்ளாட்சி மாதாஜி நீங்கள் போனீங்களா அந்த கோயிலுக்கு? நீங்கள் போனீங்களா? இருக்கு எல்லா கோயிலும் 7 கோயில் போனீங்களா? மதன மோகன கோவில் போயிருக்கேன் பிரபு. சரி, ஷியாம சுந்தர் 7 கோயிலும் இல்ல, 7 கோயிலும் நான் பார்க்கல பிரபு. பார்க்கல, அது நான் வச்சுக்கோங்க. அடுத்த தடவை போனீங்கன்னா பார்க்கணும். ஓகே. பிருந்தா மாதாஜி மலையா சொல்றீங்க, நீங்க போனீங்களா அதுக்கு? போல பிரபு, ஹரே கிருஷ்ணா போல பிரபு. போல. ஓகே, அடுத்த சொல்றேன் போல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா போவோம். ஆமா, நான் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம முக்கியமா ஒரு விசிட் பண்ண கட்டாயம் இதை நான் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணுங்க பிரபு. 7 கோயில் நான் வாட்ஸ்அப் பண்றேன். வாட்ஸ்அப் பண்ணுங்க. 7 கோயிலும் முக்கியமான கோயில் போகணும். கலாவதி மாதாஜி நீங்க போனீங்களா அதுக்கு? 7 கோயில் போனீங்களா? போலையா? ராதாராமன் டெம்பிள், மதன மோகன் மட்டும்தான் பிரபு பார்த்தோம். அப்புறம் பங்கபிகாரி டெம்பிள் அது மாதிரி தான் போனோம். பங்கபிகாரி அந்த 7 இது வரல. பட் ஆனால் அது முக்கியமான கோயில் தான், இல்லைன்னு சொல்ல. இந்த 7 கோயில் வந்து ராதா மதன மோகன், கோவிந்ததேவ், அப்புறம் வந்து ராதா கோபிநாத், ஓகே, ராதா ஷியாம சுந்தர், ராதா ரமன், அப்புறம் ஜீவ் கோஸ்வாமி, ராதா தாமோதர், இன்னொன்று கோகுல்நந்த் இல்லையா? ஸோ இந்த 7 கோயில் இருக்குது. ஸோ 7 கோயில் பக்கத்தில் தான் இருக்கும் எல்லாமே. ஒரு கோயிலுக்கு போயிட்டிங்கன்னா இன்னொரு கோயிலுக்கு அப்படி நடந்தே போகிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இன்னொரு இன்னும் 4 கோயில் பக்கத்தில் இருக்கும், 3 கோயில் அந்த மாதிரி இருக்கும், தள்ளி இருக்கும். ஓகே, ஒரு கோயில் போயிட்டீங்கன்னா 4 கோயில் போய்க்கலாம். அப்புறம் இன்னொரு கோயில் போனீங்கன்னா 3 கோயில் போய்க்கலாம், அந்த மாதிரி. ஸோ இந்த 7 கோயில் முக்கியமான கோயில்கள். அது வைட வைஷ்ணவருக்கு இந்த 3 கோயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மதனமோகன், கோவிந்ததேவ், கோபிநாத். கோபிநாத் யாரு? மது பண்டிட் இல்லையா? மது பண்டிதாச்சாரியா. ஆமாம், மது பண்டிதாச்சாரியா. இந்த ராதா கோபிநாத்தும் ஒரு கோயில் இல்லையா? ராதா மதனமோகன், ராதா கோவிந்தே, ராதா கோபிநாத், ராதா ஷியாம சுந்தர், ராதா ரமன், ராதா கோகுல்நந்த், அப்புறம் ராதா தாமோதர். இந்த ராதா தாமோதருங்கிறது நிச்சயமாக போயிருப்போம். மலையாள இது போனீங்களா? ராதா தாமோதர் போனீங்களா? ராதா தாமோதர் நான் வச்சுக்கோ. ராதா தாமோதர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயில். ஏன்னா அது வந்து இவர் ஜீவ கோஸ்வாமி இங்கே இருக்கிறாரு. அது வந்து அங்கே தான் பிரபுபாதர் வந்து அவருடைய கிச்சன், அவருடைய நூல்கள் இடம் போயிருப்பீங்க. போலையா? பிரபு இருந்த அந்த மகாபிரபு இருந்த அந்த சின்ன கிச்சன், உட்காந்து சாண்டிங் பண்ற ரூம் எல்லாம் பார்த்தோம் பிரபு. போனோம் பிரபு. சரி, ஓகே பிரபு, ஓகே பந்தாஜி. ஸோ அதனால் இதெல்லாம் முக்கியமான ஒரு இடம். ஓகே, இது வந்து பார்க்கணும், மெடிடேட் பண்ணிக்கணும் நம்ம முதலியே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நேரத்தை போய் பார்க்குறோம். இப்போ யார் படிக்கணும்? மலையாளம் நீங்களா? அப்புறம் நீங்கள் படிக்கணுமா? அப்புறம் யார் படிக்கணும் இப்போ? கலாவதி மாதாஜியா?
மனு பண்ணி கலாதி மாதாஜி படிங்க. ஓகே, கலாதி மாதாஜி படிங்க. ஷேலிக்கி மதன கோபாலா ஜெயலிக்காயா மதன கோபாலா ஜெயலிக்காயா காஸ்தேரா புத்தலி ஜேனா குஹே நாச்சாயா புத்தலி ஜெயினா குஹே நாசாயா. வித்தைக்காரனால் ஆட்டுவிக்கப்படும் மர பொம்மையை போன்று மதன மோகனர் எழுதச் சொல்வதை நான் எழுதுகிறேன். பொருளுரை: இதுவே தூய பக்தர்களின் நிலையாகும். ஒருவன் தனக்கென்று சுயமான பொறுப்பு எதனையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மாறாக பரமபுருஷ பகவானிடம் சரணடைந்த ஆத்மாவாக இருக்க வேண்டும். அப்போது சைத்திய குரு அல்லது உள்ளிருக்கும் ஆன்மீக குருவான அவரது பக்தனுக்கு தேவையான எல்லா வழிகாட்டுதலையும் வழங்குகிறார். பரமபுருஷ பகவான் ஒரு பக்தனுக்கு உள்ளுப்புறமும் இருந்து வழிகாட்டுவதில் திருப்தியுடுகிறார். பரமாத்மாவின் வடிவில் அவர் பக்தனை உள்ளிருந்து வழிகாட்டுகிறார். ஆன்மீக குருவின் வடிவில் வெளியில் இருந்து வழிகாட்டுகிறார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி லாஸ்ட்டாக படிச்சிருங்க நீங்கள். குலாதேஷ் குலா ஆதிதேவதா மோரா மதன மோகனா குலாதி தேவதா மோர மதன மோகன ஜாரா சேவக ரகுநாதா ரூப சனாதனா ஜாரா சேவக ரகுநாத ரூப சனாதன. நான் மதன மோகன விக்கிரகத்தினை என் குலதெய்வமாக ஏற்கிறேன். ரகுநாத தாச கோஸ்வாமி, ஸ்ரீரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி ஆகியோர் இவ்விக்கிரகத்தினை வழிபடுபவர்கள். ஹரே கிருஷ்ணா. இப்போ முடிச்சுக்கலாம், கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். 80 வரையும் பார்த்துருக்கோம் இல்லையா? 81 அடுத்து பார்க்கணும். 51 ஆரம்பித்தோம், 80 வரையும் பார்த்துட்டோம். ஓகே, கேள்வி எதுவும் இருக்கா? கேள்வி எதுவும் இல்லை. பாயிண்ட்ஸ் போயிடலாமா? ரெடியா நீ? வந்து 7 மெயின் டெம்பிள்ஸ் இருக்கு. டிவோட்டிஸ்க்கு வந்து 3 மெயின், கௌடிய வைஷ்ணவஸ்க்கு கௌடிய வைஷ்ணவஸ்க்கு வந்து 3 வந்து மெயின் டெம்பிள்ஸ். சம்பந்த அபிதேயா பிரயோஜனா அது வந்து ரெப்ரசன்ட் பண்றாங்க. ராதா மோகன், ராதா கோபிநாத், ராதா கோவிந்த்ஜி. கோவிந்த்ஜி வேறு வேறு பாயிண்ட் இருக்கா? 7 மெயின் டெம்பிள்ஸ் வந்து கண்டிப்பா விருந்தாவன் தர்ஷன். ஓகே, மலையாளம் பண்ணீங்க. ரங்கநாத்ஜி டெம்பிள் போனீங்கன்னு சொன்னீங்களா? ஆமா பிரபு. அது பக்கத்துல தான் கோவிந்தி தேவி இருக்காங்க, ஆப்போசிட்ல. அப்படிங்களா? ஓ, நீங்க அது தெரியாது உங்களுக்கு? ஆக்சுவலா இவரே இது போனார் பிரபு. நம்ம ராம்ஜி கூப்பிட்டு போனார். போன வாட்டி போனாங்க. ராம்ஜி போனாரா? ஓகே 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 ஓகே. ஆமா, நாங்க ரங்கநாத்ஜி போறோம். நீங்க போயிட்டு வந்த பிறகு நாங்க அடுத்த நாள் போறோம். போனோம் பிரபு. ஓகே, ஆமா ஆமா போனோம். போனீங்களா? ரங்கநாத்ஜி டெம்பிள் போனேன் பிரபு. ஆமா, அங்கதான் இருக்கு. கரெக்ட். சொல்லும்போது டெம்பிள் போனேன் பிரபு. இல்ல சிவராஜ், ரங்கநாத்ஜி மாத்திரம் கிடையாது. ரங்கநாத்ஜிக்கு பக்கத்துல கோவிந்த தேவ் டெம்பிள் இருக்கும். ரங்ஜி டெம்பிள் போனேன் பிரபு. அதான் மாதாஜி, அது பக்கத்துல கோவிந்த தேவ் டெம்பிள் இருக்கும். அதுக்கு போனீங்களா? அது பார்க்காம விட்டுட்டேன் பிரபு. அதுதான் மெயின். கோவிந்த தேவ் இருக்கு இல்லையா, அது மெயின். இந்த ரங்கநாத்ஜி நெக்ஸ்ட் டைம் பாருங்க. இந்த 7 கோயில்ல இந்த 3 கோயில் வந்து கௌடிய வைஷ்ணவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நீங்க இனிஷியேஷன் வாங்கிட்டீங்க, அதனால சொல்றேன். அதனால நீங்க அதெல்லாம் இந்த வாட்ஸ்அப்ல அனுப்புங்க பிரபு, நாங்க நோட் பண்ணிக்கிறோம். நான் அனுப்புறேன், நீங்க அனுப்புறேன். மலையாளம் கேட்டாரு, அனுப்புறேன். நான் நினைச்சேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் போல, நீங்க ஏற்கனவே போயிருக்கீங்கன்னு நினைச்சேன். மலையாளம் ரங்கநாத்ஜி பார்த்தான்னு சொன்னேன், பக்கத்துல பார்த்தேன். ஆனா இந்த இம்பார்ட்டன்ஸ் டெம்பிள் தெரியும். ஓ சரி சரி, ஓகே மாதாஜி. இது வந்து அந்த நூல்கள், பரப்பாடு நூல்கள் தான் கொடுத்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, பரப்பாடு நூல்களை வந்து அடிக்கடி இது வந்து எழுதுவார் அவர். வந்து இந்த பகவத்கீதையே பார்த்தீங்கன்னா அது ஸ்டார்டிங்லேயே இந்த மதன மோகன், கோவிந்த தேவ், கோபிநாத் 3 பேரையும் க்ளோரிஃபை பண்ணி தான் பகவத்கீதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவர் எங்கெங்கே அவர் புக்தம் ஸ்டார்ட் பண்ணுறாரோ எங்கே அப்போல்லாம் அதுலலாம் சொல்லிடுவார். இந்த 3 டிடியோடைய முக்கியத்துவத்தை சொல்லிட்டு, ஈவன் பகவத்கீதை ஸ்லோகமே பார்த்தீங்கன்னா சம்பந்தா அபிதேயா பிரயோஜனம் அப்படிதான். ஓகே, இப்போ என்னென்ன சம்பந்தா ஸ்லோகஸ் என்ன இருக்குது, அபிதேயா ஸ்லோகம் என்ன இருக்குது, பிரயோஜன ஸ்லோகம் என்ன இருக்குன்னு மாதிரி தான் இருக்கும். அதனால எல்லாத்துலேயுமே இந்த சம்பந்த அபிதேய பிரயோஜனம் இருக்குது. ஸ்டீமேட்டிக்ஸ் 108 ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அதுலேயும் சம்பந்தா அபிதேய பிரயோஜனம். இந்த சம்பந்தா அதிபதி வந்து மதன மோகன், அபிதேயா வந்து கோவிந்த தேவ். எப்படி ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறது கிருஷ்ணன்ட்ட அவர் தான் சொல்லுவார். இந்த தேசாம் சதிக்தானம் சொல்லி படித்தாங்க இல்லையா, 10 பலி 10 மலைவாசல் படித்தார்.
அதில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த எப்படி வந்து இந்த கோவிந்ததேவ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னா ததாமி புத்தியோகந்தம் ஏனமா பயாந்திதே அப்படின்னு சொல்லி மலையாளத்தில் படித்தார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கிருஷ்ணர்கிட்ட எப்படி வரணும்னு கிருஷ்ணரே சொல்லிடுவார். அது கோவிந்ததேவ். அவர் தான் பகவத்கீதை பேசுவார். கோவிந்ததேவா வந்து பகவத்கீதை பேசுவார். கோபிநாத் வந்து கோபியர்களின் ஆத்தன். அவர் வந்து என்ஜாய் பண்ணுறது இதுதான் அவருடைய இது. எல்லாத்தையும் வசிக்கக்கூடியவர் கோபிநாத். இந்த மாதிரி சம்பந்தா அபிதேய பிரயோஜனம் 3 இருக்கு. சார் 1 பாயிண்ட் இருக்கா இருக்கும். அந்த அதோஷ தர்ஷினி. ஆமா, அதோஷ தர்ஷினியா. இந்த ஃபால்ஸ் பார்க்கவே மாட்டாங்க. அதோஷ தர்ஷினி. தோஷனா பால் பார்க்க. தோஷனா அதோஷ தர்ஷினி. அதோஷ தர்ஷினி. அதோஷ தர்ஷினிங்கும்போது they are don't find fault. Correct. The good qualities தான் எடுப்பாங்க. Correct. Okay. அதான் வைஷ்ணவரோட ரொம்ப important quality. Okay. எல்ஏசி மகாராஜ் நீங்க சொல்லுங்க, கருத்துக்கள் சொல்லுங்க. இந்த சம்பந்த அபிநய பிரயோஜனம் அது எனக்கு திரும்பி கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிரபு. சம்பந்தங்கிறது என்னன்னா கிருஷ்ணருக்கும் நமக்கும் என்ன உறவு அப்படிங்கிற சம்பந்தம். சம்பந்தம்ங்கிறது நம்மளுடைய நிலைமை என்ன, நான் கிருஷ்ணனுடைய சேவகன் இப்படிங்கிறத மனசில் பதிய வச்சுக்கிறது சம்பந்தம். நித்திய கிங்கரா, நான் எப்பயுமே கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணக்கூடியவன், அது சம்பந்தம். இந்த சம்பந்தம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அபிதேயா. அபிதேயா என்ன பண்ணுறோம், சாண்ட் பண்ணுறோம், பக்தி சேவை டெம்பிளுக்கு வாரம் போய் பண்ணுறோம், சேவைகள் பண்ணுறோம், டிடி ரூமில் சேவை பண்ணுறோம், குக் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, வீட்டில் சேவை பண்ணுறோம், இதெல்லாம் அபிதேயம். சம்பந்தமே ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அபிதேயம் வந்து என்ன ஆகிடும், சேவையாக இருக்கிறது வேலையாக இருக்கும். ஓகே, பேர்டன் ஆகிடும். அப்புறம் அபிதேயக்கு அப்புறம் சுவைக்கிறது என்னதுன்னா பிரயோஜனம், அது ரசம். கிருஷ்ணருக்கும் நமக்குள்ள அந்த ரசம் வந்து நிலைச்சிடும். இது வந்து பிரயோஜனம் நமக்கும் கிருஷ்ணனுக்கும் நம்ம கோபியர்களுக்கு அந்த இதில் போய் மூலமாக இருக்கும். ஆமாம், அந்த மஞ்சரி யாருக்காவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி யாரோ ரொம்ப கீழே டவுனில் லைன் சர்வெண்ட் ஆஃப் சர்வெண்ட் அதில் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் பொசிஷன் போயிடும் கோபிநாத் இதில். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த 3 டிவிஷன் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து சம்பந்தம். நம்ம ரொம்ப அதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். கிருஷ்ணனுடைய சேவகன் சொல்லி மார்னிங் வந்து சொல்லிக்கணும், நான் கிருஷ்ணனுடைய சேவன் ஆகிட்டேன் அப்படி சொல்லிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாண்டிங் பண்ணணும். அது வந்து அபிதேயம் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, அபிதேயம் நிறைய பண்ணுறோம், ஆனால் அது நிறைய பண்ணுறோம், ஆனால் அந்த சம்பந்தாவை வந்து நம்ம இது பண்ணிக்கல, கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணிக்கல. அபிதேயம்லாம் நிறைய பண்ணுவோம், காலையில் எழுந்திரிச்சு சாண்ட் பண்ணுவோம், மெக்கானிக்கலாக சாண்டிங் குக்கிங் எல்லாம். அது வந்து என்ன ஆகுனா, ஒரு நீங்கள் சொன்னதான் கரெக்டாக, ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நமக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து, ஏன்னா அந்த சம்பந்தாவை நம்ம நிறைய பண்ணி நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு பண்ணும்போது நமக்கு அந்த அபிதேயாங்கிறது வந்து பேர்டனா இருக்காது, அது சேவையா இருக்கு. ஓகே, அதான் அந்த இதுல கரெக்ட். அபிதேயம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, அபிதேயம் அது ஒர்க்கா பண்ணிட்டு இருக்கோம், சேவையா பண்ண ஆரம்பிக்கல. நம்மளோட மைண்ட் வந்து சேவைங்கிற ஒரு மேப் பண்ணிடாம மெக்கானிக்கலா பண்ணிட்டு இருக்கோம். எஸ்ஏ மேரேஜ் எல்ஏசி மேரேஜ் ஓகே உங்களுக்கு? சொல்லுங்க பிரபு. என்ன பிரபு? 3 பாயிண்ட் சொல்லுங்க. பிரயோஜனம் சொல்றீங்க. பிரயோஜனம் வந்து நமக்கு என்ன ரிசல்ட்? ஓகே, சம்பந்தா அபிதேய பிரயோஜனம். சம்பந்தாங்கிறது ஒருத்தரும் இன்னொருத்தரும் கல்யாணம் பண்ண பண்ணாங்கன்னா அது சம்பந்தம் பேசுறாங்க, அதான் சம்பந்தின்றோம் இல்லையா. கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறது அபிதேயம். குழந்தையை பெற்றுக்கிறது பிரயோஜனம். அதே மாதிரி கடவுள் மேலே அன்பு வளர்த்துக்கிறது பிரயோஜனம். இப்போ அபிதேயம் எதுக்கு பண்ணுறோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு அபிதேயம் பண்ணுறோம்? கோவிந்ததேவி சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, பகவத்கீதை இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணுறோம். எதுக்கு பண்ணுறோம்? அந்த பிரயோஜனம், கிருஷ்ணர் மேலே அன்பு பிரேமை வரணும், அதுதான் பிரயோஜனம். ஓகே பிரபு. மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சரி, இப்போ லேட்டாக கேட்குன்னு நினைக்கிறேன் நான் பேசுறது. பரவாயில்ல. பிருந்தாமரை உங்களுக்கு எது கருத்துக்கள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க மாதாஜி. பிரபுபா வந்து தான் எழுதின புக்ஸை வந்து தானே ரீட் பண்ணுவாங்க. அப்ப பக்தர்கள் கேட்பாங்க, நீங்க எழுதின புக்கை நீங்களே ஏன் படிக்கிறீங்கன்னா இது கிருஷ்ணா எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். வெரி நைஸ் பாயிண்ட். அதே தான் கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமியும் சொல்றாரு, சைத்தன்ய சரிதாம நான் எழுதல, மதன மோகன் எழுதுறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, தேங்க்யூ மாதாஜி, வெரி நைஸ்.
ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கலாபதி மாதாஜி நீங்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஒரு பக்தனுடைய நிலை என்னன்னா, பரமபுருஷ பகவான்கிட்ட அவங்க சரணடைஞ்சிருக்கணும். அந்த சைத்திய குருவா இருந்து ஆன்மீக குரு வந்து எல்லா பக்தனுக்கு வழிகாட்டுவாரு. பகவான் வந்து உள்ளே பரமாத்மாவா இருந்து வழிகாட்டுவாரு. ஆன்மீக குரு வந்து நமக்கு வெளியில இருந்து வழிகாட்டுவார். ஸோ தேங்க்யூ மாதாஜி. அன்மையா வைத்திரிகாபியம். டைரக்ட்லி இன்டெரக்ட்லி வி ஹேவ் டு அப்ரோச் த காட். அப்படின்னா டைரக்ட்லினா என்னது? ஆன்மீகங்களுடைய சொற்களை ஃபாலோ பண்ணுறது. இன்டெரக்ட்லினா என்னதுன்னா, என்னென்ன தடங்கள்லாம் இருக்குதோ அதெல்லாம் விட்டுறணும். ஓகே, இது தடங்களாக இருக்க பக்திக்கு அப்படின்னா அதெல்லாம் விட்டுறணும். தடங்களை நீக்கிறதும் இந்த அன்மையா வைத்திரிகாபியம் வரும்ல, 4வது ஸ்லோகம், சத்து ஸ்லோகத்தில் 4வது ஸ்லோகம். இது பகவான் வந்து உள்ளே இருந்து வெளியே இருந்து கைட் பண்ணுறாரு. ஓகே, இது டைரெக்ட்லி. இன்டைரக்ட்லினா எது எது தேவையில்லையோ அன்ஃபேவரபுள்லாம் விட்டுறோம் நம்ம. ஓகே, ஏது அதான் சங்க இது இந்த மந்திரம் ஆனுகுலேஷ சங்கல்ப பிரார்த்திகுலேஷ வஜனம். பிரார்த்திகுலேஷ வஜனம் கரெக்டு. ரக்ஷிஷி விஸ்வாசோ கோப்துத்தே வர்ணத்தனா ஆத்மனிஷ காட்பண்ணே சத்வித சரணாகதி. ஓகே, முதல் 2 வந்து ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள். ஓகே, ஆனுகுலேஷ சங்கல்ப பிரார்த்திகுலேஷ ரக்ஷிஷி விஸ்வாசம் அவருக்கு வந்து விசுவாசமாக இருக்கணும் இல்லையா? ஆமாம், கிருஷ்ணருக்கு விஸ்வாசம் கோப்துப்தே வர்ணம் ததா அவருடைய டிசைர் தான் நம்ம டிசைர். ஓகே, அவருடைய டிசைர் தான் நம்ம டிசைர். ஆமாம், நம்ம எந்த ஒரு கஷ்டத்துலையும் மற்ற ஒரு டெமிகாருடைய உதவி நாடுறதில்ல. ஓகே, அப்புறம் மீக் அண்ட் ஹம்பிள், எப்பயுமே பணிவாகவும் தாழ்மையுடன் இருக்கணும். ஓகே ஓகே சரோஜா மாதாஜி உங்களுடைய கருத்துக்கள். கிருஷ்ண பகவானை பத்தி எழுதணும்னா அவங்க வந்து ஆன்மீக குரு அவங்களோட ஆசீர்வாதம் வேணும். அதுக்கப்புறம் பகவானுடைய கருணையும் வேணும். ஆன்மீக குரு வந்து பகவானுடைய பிரதிநிதி. அதனால அதுக்குள்ள அவங்க வந்து அந்த அபிநயம் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் அவங்களுக்கு அதிகமா இருக்கணும். அப்பதான் அவங்க வந்து அதை எழுதுறதுக்கு அவங்களால முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஆன்மீக கூப்பிட்ட அந்த அனுமதி வேணும். பகவான் கிட்டையும் அவனுடைய கருணையும் இருந்தா தான் அந்த மாதிரி பகவானை பத்தி எழுத முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பகவான் வந்து அவங்க உண்மையானவங்களாவும் இருக்கணும், தூய்மையானவங்களா இருந்தா தான் அவங்களுக்கு அந்த எழுதுறதுக்கு அந்த சக்தி பகவான் கொடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. ஈஸ்வரி விஜயஸ்ரீ மாதாஜி உங்களுக்கு எது கருத்துக்கள் இருக்கா? நீங்க சொல்ல முடியுமா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒரு மனிதனுக்கு நல்ல குணம் இல்லாட்டி பக்தி பண்ண முடியாது. பக்தி பண்ண முடியாது. அந்த குணத்தையும் கிருஷ்ணன் கொடுத்துருவார். ஓகே, யார் யார் ஹரே கிருஷ்ணா சொல்றாங்களோ, ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, இது சொல்ல சொல்ல நல்ல குணமும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி நீங்க தான். எல்லாரும் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எதுவும் பாயிண்ட்ஸ் இல்லையா? சரி, பரவாயில்ல மாதாஜி, பரவாயில்ல. ஓகே, மலைவாச பிரபு நீங்க சொல்லுங்க. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பகவான் கிருஷ்ணர் கிட்ட பக்தி இல்லாதவருக்கு கண்டிப்பா பக்தியை அடைவது ரொம்ப கஷ்டம். ஹரிதாஸ் தாக்கூர் வந்து வைஷ்ணவரிடம் ஒருபோதுமே வந்து குற்றத்தை கண்டதில் இருக்கிறவரு. அதுக்கு மாறாக அவர்கிட்ட இருக்க நல்ல குணங்களை மட்டுமே அவர் கருத்தில் எடுத்துக்கொள்வார். குற்றங்களை எடுத்துக்கிறது வெரி நைஸ், தேங்க்யூ. அதோசதர்சி, அதோசதர்சி, குற்றங்களை எடுத்துக்கிறதே கிடையாது. உங்களுக்கு கருத்து சொல்லிட்டேன் நீ தான். அதோ சரி சரி. ஹரணி உனக்கு எது கருத்து இருக்கா? ஓகே, முடிச்சுக்கலாம். எல்லோரும் பேசிட்டீங்க. ஹரே கிருஷ்ணா. 6:40 ஆயிடுச்சு. இப்போ நாளைக்கு காலையில் பாகவதம் கிளாஸ் இருக்குல்ல, எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 10-11 இருக்குது. அப்போ வந்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சந்தர்பஹேவ ச பதிதானா பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இலேஷ் மாதாஜி. சொல்லுங்க. 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 ஒரு மாதாஜி இல்ல